அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் துஆ கேட்பதற்கு முன்னால யார் இந்த 2 ஆயத்துகளையும் ஓதி துஆ கேட்பாங்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று அன்பு நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமின் பதிவாகியுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்முடைய எல்லா தேவைகளையும் அனைத்து தேவைகளையும் அதுபோன்று அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு திக்ர். நாங்கள் துஆ கேட்பதற்கு முன்னால இந்த திக்ர இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒரு தடவை ஓதி நாங்கள் துஆ கேட்டு அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஏனென்றா இந்த குர்ஆனுடைய வசனம் மிக பொக்கிஷமான வசனம், அது மிக அர்த்தமுள்ள ஆயத்துகள். அதில் அல்லாஹுடைய குதரத், அல்லாட வல்லமை, அல்லாட சக்தி, அல்லாட ஆட்சியுடைய விஷயங்கள் அனைத்தையும் பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான ஆயத். என்ன திக்ரண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தடவை, அதே போல சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரு ஆயத்துகளையும் ஓதி யார் துஆ கேட்பாங்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். என்ன ஆயத்து என்று பார்ப்போம். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். முதலாவது ஆயத். 2வது ஆயத் குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் பார்ப்போம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نكلف نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யார் இந்த 2 ஆயத்துகளை மோதி துஆ கேட்பாங்களோ அவர்களுடைய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர, இந்த துஆ, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவோம், அல்லாஹ்வுடைய அன்பு அடைவோம், அல்லாஹ்வுடைய